ஹாய் மக்களே, வணக்கம். செய்யாரில் இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் டேமேஜ் அப்படின்றத எடுத்து போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். மார்னிங்கே வந்துட்டேன். நேற்று ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, அதனால் என்னால் பண்ண முடியல. இது எங்கே இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்குது சார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் வந்து பிரேக் ஆகிருக்கு. மரமே ஃபுல்லாக உடஞ்சி ஒரு வீட்டு மேலே விழுந்திருக்கு. செய்யார் சுற்றி இருக்கிற டேமேஜஸ் மட்டும் காமிக்க போகிறேன். ஹெவி டேமேஜ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் கூட பார்த்திங்கன்னா தெரியும், மரங்கள் தான் வந்து அதிகமாக முறிஞ்சி நம்மளுக்கு லைன் மேலாம் வந்தது. ரொம்பவே பாவம், கஷ்டம். நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு ஈபியில் இருக்க அண்ணாங்கெல்லாம் ரெடி பண்ணாங்க அப்படின்றது நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. ரொம்பவே கஷ்டம்தான். என்ன சொல்கிறது, அந்த ஒர்க்குக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் செய்யார். இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம வந்திருக்கு ஆர்னி கூட் ரோடுங்க. இது இங்கே ஒரு மரம், புங்க மரம்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாப்புக்கு ஒரு லேண்ட்மார்க்குன்னே சொல்லலாம். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. இந்த ஆப்போசிட்டில் வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அது காமிக்கிறேன். இந்த கடைலாம் போட்டிருக்காங்க, அது பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மரம் வந்து ரொம்ப நாளாகவே நான் பார்த்துருந்தேன் அப்படின்னே சொல்லலாம். சின்ன மரத்துலேருந்தே நான் பார்த்துருந்தேன். இது அப்படியே வேரோடே சாஞ்சிச்சு ரோட்டில். அதை கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும், நல்ல பெரிய மரம், வேரோடையவே சாஞ்சிச்சு இந்த மரம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி கூட் ரோட் பகுதியில் அந்த ஸ்டாப்பில் இருக்கிற மரம் தான் இது. நிறையவே டேமேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா இந்த இடத்துல தான் இருந்தது அந்த மரம். இந்த ரோடு எல்லோரும் பார்க்கணும் கண்டிப்பாக தெரியும். இந்த ஸ்டாப்பில் இருந்த இடம் தான் அது மரம். ஒரு லேண்ட்மார்க்காகவே இருந்துச்சு அந்த மரம். அது போனது கண்டிப்பாக ஒரு வருத்தம் தான். நிறைய மரமும் கிளையும் தான் நிறைய உடஞ்சி லைனில் வந்தது, ரோட்டில் வந்தது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஹைலைட்டே என்ன அப்படின்னா ஆர்சிஎம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இருந்த ஒரு வேப்ப மரம், அந்த மரம் வந்து முறிஞ்சி வேன் மேலே விழுந்துச்சு அப்படின்றது தான் பெரிய பெரிய நியூஸ் நம்ம செய்யார் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த பால் சொசைட்டி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிளெல்லாம் உடஞ்சி இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லாமே அந்த லைனில் பட்டதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த இபி லைன்லலாம் அவங்களுக்குலாம் வந்து ரியலி ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கூல்ஸ்லாம் வந்து காலையிலேருந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. எல்லாருமே போயிட்டுருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. சிப்காட் பஸ்ஸஸ்லாம் போகுது. எல்லாம் அவங்கவுங்க ஒர்க்கு வந்து பார்க்குறதுக்கு வேலையெல்லாம் தொடங்கிட்டாங்க. ரொம்பவே டஃப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த மாதிரி மழை பெஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது. நான் கூட ஒரு சின்ன ஷார்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில். அந்த மழை, இந்த இவ்வளோ காற்று, நானே ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப காற்று. நான் அதை ஷூட் பண்ணலை. அதுக்குள்ளே அது போய் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸில் காற்று சொயிட்டு அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் இவ்வளோ டேமேஜ், இவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம செய்யாரில் அந்த டேமேஜ் இருந்ததே கிடையாது. லைன்லாம் இன்னுமே வந்து சில பகுதியெல்லாம் கரண்ட் இல்லை. உங்கள் பகுதியில் கரண்ட் இருக்குதா என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்குமே வரல. எங்கள் பக்கம்லாம் வந்துருச்சு. இன்னும் நான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து மெயின் ஏரியாவில் தான் கவர் பண்ண போகிறேன். இன்னும் இன்டீரியர் சைட்லலாம் கூட நிறைய டேமேஜஸ் எல்லாம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா எங்கள் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் கரண்ட்டு ஒரு கம்பமே உடஞ்சி வந்து இதை பார்க்க முடியுது. ஃபுல்லாக லைனே வந்து கட்டாக இருக்கிறது. அதையும் நான் முடிஞ்சால் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்னிக்கூட் ரோட்லேருந்து நம்ம ஸ்டேட் பேங்க் வர வழியில் இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குது, நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம டவுனுக்குள்ளே கொஞ்சம் மரம் தாங்க. மரம் வெட்டும் போது நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு கஷ்டப்படுறோம். மரம் வெட்டுறாங்கன்னு. பட் மரம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கலைங்கள்லாம் உடஞ்சி ரோட்டில் விழுத்து கலையில் அது நேச்சுரல்ஸ் தான். பட்டு போதுமான அளவுக்கு நம்ம அந்த கலையெல்லாம் வந்து கழித்து விட்டுட்டு இருக்கிறோம். அப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி நேரத்தில் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக்கபிள் மரம். அதுதான் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வரம் வந்து இந்த புளிய மரம் மாதிரி நம்ம தாத்தா பாட்டி மேபி அவங்கெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த புளிய மரம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து எந்த காலத்துலேயும் உடையாது. பட் இந்த மாதிரி மரம் நாவல் பழமரம் கூட இருக்கும். பட் அது ஸ்ட்ரெயிட்டாக வளர்ந்துச்சுன்னா மேபி அதிகமாக உடையாது. இதுவே நாவல் பழம் மரம் தான். இது நிறைய துண்டாக உடஞ்சி விழுந்ததை பார்க்க முடியுது. இது எங்கே அப்படின்னா நம்ம ஆர்னிக்கூட் ரோட்லேருந்து ஸ்டேட் பேங்க் போகிற வழிங்க. அது அதிகமாக இருக்குது ரோட் சைடு அந்த மரம் கலைங்க தான். இதுவே புளிய மரம் தான். அதுவே எட்ஜி மேலே பார்க்கும்போது அந்த எட்ஜில் கொஞ்சம் உடஞ்சி விழுந்ததை பார்க்க முடியுது. ஆனால் கொஞ்சம் டேமேஜ் தான், அந்த அளவுக்கு இல்லை. பட் ரெக்கவரி ஓரளவுக்கு ஸ்பீடாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது அங்கே ஒரு புங்க மரம் பாருங்கள். இந்த லைனில் இருக்கிறது கொஞ்சம் மரம் தான். பட் அந்த மரமும் வந்து உடஞ்சி விழுந்துச்சு அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாதி மரத்தை
உடஞ்சி வந்து பிரேக் ஆகிருக்கிறத பார்க்க முடியுது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆர்னி குட்ரோட்லேருந்து ஸ்டேட் பேங்க் வர வழி தான் இதுவும். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டேமேஜ் தான், நம்ம ரோட் சைட் டேமேஜ் அப்படிலாம் தான் நம்ம பார்க்குறோம் என்னென்னன்ட்டு. இன்டீரியராக இன்னும் நிறைய இருக்குது, பட் எனக்கு தெரியல எந்தெந்த இடம் அப்படின்ட்டு. நான் வந்து மெயினாக நம்ம ரோட் சைட் மட்டும் கவர் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் கவர் பண்ணுறேன் இன்றைக்கி, உங்களுக்கு அது வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். வேன் மார்க்கெட்டுங்க, இதுதான் ஹைலைட்டு வந்து ஆக்சுவலாக அந்த வேன் மார்க்கெட்டில் 3 வேன் மேலே அந்த மரம் வந்துச்சு சாஞ்சிச்சு அப்படின்றது தான் வந்து நியூஸ் பரபரப்பாக இருந்தது. நேற்று நைட்டே வந்து ஆல்ரெடி நான் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல தான் இருந்தது அந்த மரம். இதோ பாருங்கள், அந்த இடத்த கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸ் ஸ்கூலு தூய வியாகுல அன்னை ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கூல் பக்கத்தில் இருந்தால் இந்த பெரிய மரம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் இருந்துச்சு. வணங்கலாம், இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் இருந்துச்சு. அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரேக் ஆகிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வேனில் இருந்துச்சு, பாவம் ரொம்பவே கஷ்டம் தான் அந்த வேன் இருக்கிறதுலாம். இந்த மரம்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இங்கே பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ஸ்கூல் பக்கத்தில் தான் அந்த வேன் ஸ்டாண்டு வேன் மார்க்கெட் இருக்கும், அதுதான் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க இது. நேற்று ரொம்ப நைட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் வர முடியல. அதனால தான் இன்றைக்கி மார்னிங் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்றத அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இது நம்ம கமிட்டிக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு இதுதான் மரத்தை தான் கிளியர் பண்ணிக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 3 வண்டி டேமேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வர கூலி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த வாழ்க்கையே போயிட்டுருக்கு. அந்த இது வந்து கொஞ்சம் பெரிய டேமேஜை உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கஷ்டம்தான் இது. இயற்கை அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் நம்ம எவ்வளோ அளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியமாக. பெரும்பாலும் சொல்லுவாங்க இந்த மழை டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரத்துக்கு அடியில் நிற்கக்கூடாது அப்படின்றத சொல்லுவாங்க. நேற்று கூட ஒரு அண்ணா வந்து சொல்லியிருந்தார், மரத்தடியில் முடிஞ்ச வரைக்கும் வேன்லாம் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வண்டின்னு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில் கேட்டிருந்தோம். ஒமேகா ட்ராவல்ஸு, கேஆர்கே, ஸ்ரீமுருகன் அப்படின்ட்டு ஒரு 2-3 வண்டியோட பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே வருந்ததுக்கூடிய விஷயந்தான். இதுலேருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறது கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம ரெக்கவரி ஆகணும் அப்படின்றது தான் ஒரு விஷயமாக நம்ம இதில் பார்க்கணும். அடுத்ததான் நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து கிளையெல்லாம் வந்து இழுத்து போட்டிருக்கிறது தான் பார்க்க முடியுது. பக்கத்தில் இருக்கிற மரத்தோட கிளை தான் நினைக்கிறேன், மேபி அது உடஞ்சிருக்கிறத எடுத்து போடுறது நம்மளால் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் பார்த்துருக்கோம். பாய்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் கிளை உடஞ்சி வழியிலே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று ஸ்கூலில் விடும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை காற்றுலாம் இருக்குது. ரோடெலாம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அளவுக்கு நாஸ்தியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ குப்பை, அவ்வளோ இதுவாக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் எவ்வளோ ரெக்கவரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் வந்து நேற்றுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததை பார்க்க முடியும். நம்ம கவர்மெண்ட் பாய்ஸ் பக்கத்தில் இந்த இடத்துல ரோட்லலாம் விழுந்துட்டு மரங்கள் இப்போ ஈவன் பாருங்கள் உள்ளே கூட உடஞ்சிருக்கு, உள்ளெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க ஓரமாக. ஸ்கூல் பசங்க விட்டு வர வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உடஞ்சிருக்கு அப்படின்றது நேற்றைய தகவல் வந்துருச்சு. உள்ளெல்லாம் ஓரளவுக்கு இல்லை, அதிகமாக காற்று, நிறைய காற்று அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம். புயல் காற்று அளவுக்கு அடிச்சுது நேற்று. மாடுங்களுக்கு கொஞ்சம் வழி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாடுங்க தான் நிறைய இருக்குது. இங்கே ரோட் சைடில் இருக்கிறவங்களே நிறைய வந்து அதுக்கு அந்த தீவனம் போடுறாங்க. அவங்க வேஸ்ட்டுன்னு எடுத்து போடுறாங்க. சில பேர் ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி அந்த மாட்டுக்கு தீனி வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. சம் கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட்டு தான் இது. மாடு ரோட்டில் வருது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தீனி வைக்கலைன்னா அது வராது. அது தீவனம் எதனா வேஸ்ட்டு கூட இருக்கட்டும். நீங்கள் வேஸ்ட்டாக போகிற ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் போடுறீங்க, இல்லை காய்ங்க மீந்து போன காய், கீரை போடுறீங்க அப்படின்னும் போது அது வரதான் செய்யும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பார்க்கு பக்கத்தில் இருக்கிறதுல அதிகமாக செகண்ட் மோஸ்ட் டேமேஜ் பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குன்னு தான் சொல்லுவோம். இங்கே பார்க் இருக்காது. பார்க்கெலாம் கிளியர் பண்ணி கொஞ்சம் காய்கறி கடைலாம் வச்சு கொடுத்துட்டாங்க. பார்க்கவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நைட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். இங்கே கேபிள்லாம் கட்டாகி மேலே லைனில் உடஞ்சி கிளை வந்துருந்தது. ஆல்மோஸ்ட் ரோடு பிளாக் பண்ணிவிட்டு எல்லாமே கிளியர் பண்ணியிருந்ததை பார்க்க முடியும். நான் உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நைட் அந்த வீடியோ மட்டும் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ரொம்ப இருட்டாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக வந்து பவர் சப்ளை இல்லை, அதனால் ஒன்றுமே தெரியல. அதனால தான் மார்னிங் வந்து நான் இன்றைக்கி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் மரம்லாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒர்க் எல்லாமே ஆல்மோஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுத்தாங்க. பவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வந்துருக்குது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு இடத்துலையும் கூடிய சீக்கிரம் எல்லாத்துலேயுமே வரும். எங்கெங்கே பவர் இல்லைன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஜான்சன் ஸ்ட்ரீட்டு. அந்த ஏஜில் பார்க்கு பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் அந்த கிளைலாம் உடஞ்சி விழுந்துருக்குது பார்க்க முடியுது. கொஞ்சம் பிஸியஸ்ட் ஏரியா இது எப்பவுமே, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே அதை கிளியர் பண்ணிவிடுவாங்க. ஈவன் மரம்லாம் கூட கொஞ்சம் இருக்குது. அந்த ரோடு எக்ஸ்டென்ஷன்லேயும் இபி லைன் ப்ராப்ளமும் வந்து மீதி இருக்கிற மரம் தான் இது கலையில். ஹாய் 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 குட்டி பசங்க ஆல்வேஸ் சூப்பர். எல்லாம் ஸ்கூலுக்கு ரெகுலராக கிளம்பி போகிற மாதிரி கிளம்பி போயிட்டுருக்காங்க பசங்கள்லாம். பசங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிளையெல்லாம் வந்து உடஞ்சி இதை பார்க்க முடியுது. நம்ம செய்யாறு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மரம்லாம் உடஞ்சி வந்து தண்ணி அங்கே தேங்கிறது பார்க்க முடியுது. பட்டு மரம் ஈவன் பாருங்கள் ஃபுல்லாகவே சாஞ்சிட்ருக்கு. அது பிரேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே சாஞ்சிருக்குது பார்க்க முடியுது. நிறைய சுற்றி மரம் இருந்தது, அதனால் கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அதுவும் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேமேஜ் தான் இது. ஆல்மோஸ்ட் நான் ஒரு மெயின் ஏரியாலாம் கவர் பண்ணேன் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் ரூட்ஸ் வந்து மெயின் ரோட்லேயே பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்டீரியரும் நிறைய டேமேஜஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம பெட்ரோல் பங்க்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மரம் இங்கேயும் இருக்குது. நாவல்பழம் மரம் தான் இது உடஞ்சி ரோட்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்கள். இதுவே மார்னிங்காக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைட்டில் உண்மையிலே அதிகமாக இருந்தது, நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. நைட்டு ரொம்ப இருட்டாகவே இருந்தது, அதனால தான் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல அந்த டைமில். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேமேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் ஹைலைட்டு. நேச்சுரலோட நம்ம எப்போவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஈவன் மழை வரும் அப்படின்றத கூட நேற்றுக்கு சொல்லலை. இன்றைக்கி சொல்லியிருக்காங்க மழை வருது, இந்த நிறைய மாவட்டத்தில் மழை வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்று அது கூட சொல்லலை. திடீர்னு அவ்வளோ காற்று, அவ்வளோ மழை. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டி மழை கொஞ்சம் பெஞ்சுது. நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சொல்லணுன்னா இந்த பேனர் தான் அங்கே அதிகமாக. ஏன்னா அங்கங்கே எதனா ஃபங்க்ஷனு என்ன ஒரு நியூஸஸோ வந்து பார்த்திங்கன்னா பேனர் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பேனர்ஸ்லாம் நிறைய உடஞ்சி வந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. எங்கெங்கே அப்படின்னா இங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கம் ஸ்டேட் பேங்க்கு, ஆரணி கூட்டுரோடு, இங்கே யூஸ்வலாக எப்போவுமே பேனர் வைப்பாங்க. நேற்று அடித்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா பேனரும் வந்து ஃபுல்லாக உடஞ்சி விழுந்ததை நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கான ஃபுல் அப்டேட் என்ன அப்படின்னா மரங்கள் தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி லைனில் விழுந்தது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க ரோட் சைட்லலாம். இன்னும் இன்டீரியராக வந்து உடஞ்சி விழுந்த மரங்க லைன் எங்கள் பக்கமே வந்து பார்த்திங்கன்னா இபி லைன் கரண்ட்டு கம்பமே உடஞ்சி விழுந்துருக்குது. அதை வந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. சில பிளேசஸ் வந்து கரண்ட்டு வந்துடுச்சு, இன்னும் நிறைய பிளேசஸில் கரண்ட்டு வரல. மேக்ஸிமம் இன்றைக்கி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையுமே கிளியரப் பண்ணிவிட்டு அவங்களால முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நேற்று ஈவினிங் தான் வந்து மழை வந்தது. அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 4 மணிக்கு மழை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மழை நின்று காற்றடிச்சு மழை நின்ன பிறகு வந்து எல்லாமே ரெக்கவரி மோடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 5 மணிலேருந்து நைட் வரைக்குமே ஒர்க்கு போயிட்டு இருந்தது நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. இபி லைன்லேருந்து போலீஸ்மேன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு சிறப்பான ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி டைம் நகராட்சி ஊழியர் காலையில் எல்லாம் சுத்தம் பண்ணுற கிளியர் பண்ணதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அவங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக வந்த ரெக்கவரி. இப்போ பாருங்கள் மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்கு, ஸ்கூலு, காலேஜஸ்ஸு, வேலைக்கு போகிறவங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவரி ஆகுது அப்படின்னும் போது அவங்களோட ஒர்க்கு தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக அது வந்து மிகையே ஆகாது. எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் ஃபைனலாக ஒரு இந்த கரண்ட் கம்பம் ஒன்று உடஞ்சிருக்குன்னு சொன்ன பார்த்துங்க, அதுக்கான கவரேஜ் தான் இது. கொஞ்சம் உள்ள இன்டீரியராக இருக்குது. எங்கே அப்படின்னு இடம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யார் புது தெருவுலேருந்து நம்ம அந்த பிரிட்ஜு வர வழி இது, அந்த தட்டக்கால்வா பிரிட்ஜு வர வழி. இங்கே பார்த்திங்கன்னா அரச மரம் கூட இருக்கும், லேண்ட்மார்க். நியூ ஸ்ட்ரீட்டில் எட்ஜ் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பம் வந்து கரண்ட் கம்பம் உடஞ்சி இருக்குது. இங்கே பார்க்க முடியும். லைன் வந்து குறுக்கிலே போகுது. அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ரோட் சைடு கொஞ்சம் மேலே இருக்கிறதுனால மேபி லைன் கட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆயிருந்துச்சு. இது மேபி இன்றைக்கி ரெக்கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரியலனா கூட இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன சேனல்? செய்யா சிவா சேனல். எல்லாம் பார்ப்பீங்களா என்னோட சேனல்? நீங்களா வந்தீங்களாடா?